சுக்கிரனை இயக்கும் வகுப்பு பொன்மகள் வந்தாள். நிலம் பொன் பொருள் சேர வாஸ்து தோஷம் நீக்கும் வாழ்வியல் பரிகாரம் மற்றும் தாந்திரிக வழிபாட்டு முறை. மே 30, 31, ஜூன் 6, 7, 13, 14 6 நாட்கள் 1 மணி நேரம் ஜூம் ஆன்லைன் வாயிலாக வகுப்பு எடுக்கப்படும். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். ஹாப்பியா வாழ்ந்து அனுபவிக்கிற பிராப்தம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறத, திருமண வாழ்க்கையில நொந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு தீர்வு கனியாக அம்பாள் இருக்கிறாங்க. ஒரு முதிர்ச்சி, ஒரு மெச்சூரிட்டி அப்படின்றது இந்த அம்பாள் கிட்ட போனதுக்கு பிறகுதான் பெண்களுக்கு கிடைக்கும். கிண்ணு பொலிவாகணும்னா கோமதி அம்மன் மட்டும்தான். இளமையில ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரே ரூமே கதின்னு கிடக்கிற எல்லா ஆண் பெண் குழந்தைகளுக்கும் இந்த அம்பிகை பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளுடைய சேனல்ல பலவிதமான ஆன்மீக தகவல்கள் பார்க்குறோம். அந்த வகையில பழம்பெருமை வாய்ந்த சிவன் ஆலயங்கள் ஒரு புறம் இருந்தாலும் அம்பாள் ஆலயம், தாயார் ஆலயங்களுக்கான சிறப்புகளே எப்பவுமே தனிதான். அப்படி பழம்பெருமை வாய்ந்த இன்னைக்கு ஒரு அம்பாள் ஆலயத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பற்றி நமக்கு ஒரு ஃபுல் விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவகுரு ரூபன் ஜி சத்யசீலன் குருஜி அவர்கள் கூட தான் இணைஞ்சிருக்கோம். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. பெண்கள் மகாலட்சுமி, சுக்கிரன், பண ஈர்ப்பு விதி, அதே மாதிரி என்னைக்குமே பெண்கள் கணவனோடு இணைந்து சந்தோஷமா வாழணும், அதற்கு அந்த வீடு சுபிட்சமா இருக்க என்னெல்லாம் வழிமுறைகளோ உங்களோட வகுப்புகள் மூலமாகவும் பதிவுகள் மூலமாகவும் நிறைய பேர் வாழ்க்கையில மாற்றம். இன்னைக்கு பழம்பெருமை வாய்ந்த கோவில்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய கோவில் என்ன? என்னுடைய ஆலய அனுபவத்துல எப்பொழுதுமே நான் பஞ்சபூதத்தில் எந்த பூதம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஒரு கோவிலுக்கு, அந்த கோவிலுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்ளும் பொழுது நம்மால் அதை என்ன பண்ண முடியும்னா புரிந்து கொள்ள முடியும். சில ஆலயங்கள் இந்த கோவில் இந்த பூதத்திற்கு சரியானது அப்படின்றதையும் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில ரொம்ப நான் பார்த்து வியந்த திருத்தலங்கள்ல ஒன்று எது அப்படின்னா சங்கரன் கோவில் கோமதி அம்மன். ஏன் இந்த சங்கரன் கோவில் கோமதி அம்மனை பார்த்து வியந்தேன் அப்படின்னா, கலியுகத்துல பெண்களுக்கு நிறைய மன அழுத்தம் உண்டு. அதுல குறிப்பா பணிச்சுமை, புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை சார்ந்த சுமை, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகளில் ஏற்படக்கூடிய பிரிவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே பெண்களுக்கு அதிக மன உளைச்சலை தந்து அந்த சுக்கிரனுக்கு உரிய இளம் தன்மையை என்ன செய்ய வைக்கிறதுனா பாதிக்க வைக்கிறது. அதனுடைய வெளிப்பாடால உருவாகிறது தான் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், உடல் பருமன், வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், அதே போல தைராய்டு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள். தன்கிட்ட ஒரு உண்மை இருந்தும் அந்த உண்மையை அவங்களால என்ன பண்ண முடியலன்னா வாழ்க்கையில ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்து அனுபவிக்கிற பிராப்தம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். ஏன்னா இந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்ற ஒரு வாழ்க்கை முறை நம்மளுடைய பாரம்பரியத்துல பெண்களுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல பொதுவா கம்யூனிகேஷன், மொபைல், டிவி இதெல்லாம் வராத வரையும் அது வேற மாதிரி இருந்தது. அனுபவங்களை தெரிந்துக்கிட்டு உலக வாழ்க்கைக்குரிய எல்லா சூழல்களையுமே பார்த்துக்கிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் லைஃப் வாழ்றதுன்றது ஒரு பெண்ணுக்கு கட்டாயமா மன உளைச்சலை நிச்சயமாக ஏற்படுத்தும். இதுல கணவன், குழந்தைகள், உறவினர்கள் இவங்க எல்லாரையுமே சமாளிக்கிறது ரொம்ப ஒரு பெரிய கடினமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு நான் எந்த கேரக்டரை சொல்லுவேன்னா கேது பகவான் அப்படின்னு சொல்லுவேன். இந்த கேது பகவான் தன்மையில இருக்கவங்க எப்போதுமே என்னன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பாங்க, உண்மையை பேசணும்னு நினைப்பாங்க. பொய் ஒரு உறவு சொல்லிடுச்சு, ஏமாத்திடுச்சு அப்படின்னா எப்போதுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா அந்த உறவை திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு இளமை ஜாதக அமைப்புக்கு ஒரு கேது வலுவா இருக்குன்னா அந்த வயது நபர்களோடு அந்த வாரிசுகள் என்ன பண்ணாதுன்னா சேர்ந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நிறைய திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது என் பொண்ணு யாருக்கிட்டையுமே பேச மாட்டேங்கிறா, யாராவது வீட்டுக்கு வந்தால் அந்த விருந்தினர் எப்போ போவாங்க, அப்போ நான் வெளியே வரேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்கிறா. இந்த மாதிரி யாரு கூடயுமே மிங்கிள் ஆகலை, முகப்பரு பிரச்சனைகள் இருக்கிறது, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, முடி நிறையா கொட்டுது, படிப்பு மட்டும் நல்லா இருக்குது, மற்றபடி நம்மளுடைய சோஷியலைஸ்டு லைஃபான உலகியல் வாழ்க்கையில் பெரிய நாட்டம் இல்லாத மாதிரி இருக்காங்கன்னு நிறைய பெண்களுடைய அம்மாக்கள் என்கிட்ட புலம்பி நான் அதை பார்த்துருக்கேன்.
இந்த புலம்பலுக்கு அனைத்துக்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய திருத்தலமும் பூதமும் எது அப்படின்னா இந்த சங்கரன் கோவில் தான். ஏன்னா இன்செக்யூர்டு ஃபீல் வருகிற வரையிலும், மன அழுத்தம் இருக்கிற வரையிலும் நம்மளுடைய உடம்புல மண் தன்மை என்ன ஆகாதுன்னா சரியா வராது. மண் தன்மை சரியா உடம்புல இல்லைன்னா தான் ஒரு விதமான பயம், இன்செக்யூரிட்டியான ஒரு வாழ்க்கை முறை, லைஃப்ல யாரையுமே நம்பாம வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே சந்தேக மனப்பான்மையோடு வாழுதல், சந்தோஷம் உருவாக்கிக்க தெரியாம, இது எல்லாம் நம்ம உடம்புல மண் தத்துவம் பாதிச்சிருந்தா மட்டும்தான். அந்த மண் தத்துவத்தை சரி செய்யக்கூடிய திருத்தலமாக எது இருக்கிறது அப்படின்னா இந்த சங்கரன் கோவிலில் இருக்கக்கூடிய கோமதி அம்பாள் இருக்கிறார். பொதுவா பெண்களினுடைய மனநல மருத்துவராகவே இவள் இருக்கிறார். அதனால பெண்களுக்கு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, தனிப்பட்ட சூழல்ல எந்த ஒரு விஷயத்தையுமே மாத்திக்க தெரியலன்னா பெண்கள் யார்கிட்ட போவாங்க? அம்மா கிட்ட அம்மா வந்துதான் கிட்ட. புலம்புவாங்க. அந்த அம்மாவாகவே இந்த தாய் இருப்பதினால திருமண வாழ்க்கையில நொந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு தீர்வு கனியாக அம்பாள் வந்து இருக்கிறாங்க. அதனால இந்த கோமதி அம்மனை நாம கிருத்திகை நட்சத்திரத்தில் அம்பாளை சரணாகதி அடையும் பொழுது இல்லறத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். அதுல குறிப்பா செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகை நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் இந்த அம்பிகையிடம் சரணாகதி அடைந்து விட்டால் அந்த அம்பாள் எப்படி சங்கரன் கோவிலை ஆளுகின்றாலோ அதே ஆளுமை நம் வீட்டிலும் உண்டு. ஒரு முதிர்ச்சி, ஒரு மெச்சூரிட்டி அப்படின்றது இந்த அம்பாள் கிட்ட போனதுக்கு பிறகுதான் பெண்களுக்கு கிடைக்கும். நான் அழக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா அழுதுடுறேன், எனக்கு அந்த கேரக்டர் மாத்தணும்னு நினைக்கிறேன், புலம்பக்கூடாதுன்னு நினைக்கிறேன், புலம்புறேன், ஆனா எனக்கு மாத்திக்க தெரியல, கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கோபப்பட்டுட்டு அதுக்கப்புறம் தப்ப ரியலைஸ் பண்றேன். இப்படி உளைச்சலில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் தீர்வு தரும் அம்பிகையாய் இங்கதான் இவங்க இருக்காங்க. இந்த அம்பாள் பக்கத்துல நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா புற்று இருக்கும். இந்த புற்று மண் தான் என்ன ஆகுதுன்னா பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. அம்பாளுடைய திருவடியில் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும். இந்த கோவிலுடைய பிரசாதம் மண், ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை. இப்ப புற்றுனாலே நமக்கு ராகு பகவான் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப ரிஷப ராசியில் ராகு பகவான் என்ன ஆகிறார்னா உச்சம் அடைகிறார். கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது அது மேஷத்திலும் இருக்கிறது, ரிஷபத்திலும் இருக்கிறது. இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் சந்திரனும் உச்சம் பெறுகிறார், சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். இப்ப இந்த இடத்துல வந்து இந்த அமைப்புக்கு உரிய தன்மையை அம்பாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கர்ப்ப கிரக வடிவில் அம்பாள் வந்து என்ன பண்றாங்கன்னா வீற்றிருக்கிறாங்க. பொதுவா சூரியன் உச்சம் அடைகிறத ராஜான்னு சொல்லுவோம், சந்திரன் உச்சம் அடைகிறத ராணின்னு சொல்லுவோம். இங்க அம்பாள் பெயர் கோமதி. கோ என்றால் இந்த இடத்துல உயர்ந்த, மன்னர் வாழ்க்கை, அரண்மனைக்கு இணையான அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மதி என்றால் சந்திரன். அப்ப உச்ச சந்திரனுக்கு உரிய திருத்தலமாக இத்திருத்தலம் என்ன பண்ணுதுன்னா விளங்குகிறது. அப்போ யாரெல்லாம் முன் ஜென்மத்துல பெண்கள், குறிப்பாக இந்த பெண்களுக்கு வரவே கூடாதது கேது, வெறுப்பு, வெறுமை அப்படின்ற உணர்வு பெண்ணுக்கு வரவே கூடாது. ஏன்னா அவதான் மாயை. இந்த உலகத்தினுடைய உருவாக்கக்கூடிய தோற்றமே பெண்மை கிட்டதான் இருக்கு. பெண்மைக்கு என்று இதிகாச புராணங்கள்ல மன்னிப்பு நிறைய வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ அப்ப நம்ம பெண்மைக்கு ஒரு தீங்கு இழைக்கிறோம், பெண்மையை நம்ம ஏமாத்துறோம்னா அதனுடைய சாபம் வந்து மிகப்பெரிய கொடியது அப்படின்னு தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கணும்னா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த திருத்தலத்திற்கு நாம போகும் பொழுது ஒரு குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றம். அங்க இருக்கக்கூடிய புற்று மண் இருக்கு இல்லையா, நல்லா தெரிஞ்சுக்கணும். சந்திரன், உச்ச சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே மிகப்பெரிய வசீகரமான தோற்றம். இப்ப யாருக்கெல்லாம் வசீகர தோற்றம் என்பதை எதை வச்சு முடிவு பண்ணுவோம்? முகப்பொலிவு, தோல் பொலிவு. யாருக்கெல்லாம் தோல் பொலிவு, முகப்பொலிவு இல்லையோ அவர்கள் இந்த புற்றுமண்ணை நீரில் போட்டு குளித்தால் தோல் ஸ்கின் பிரச்சனை சரியாகும். இதற்கு ஏதாவது கிழமைகள், எத்தனை நாட்கள், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஒரு முறை பண்ணி ஒரே ஒரு விஷயமா, ரோஹிணி நட்சத்திரம் இல்லைன்னா கிருத்திகை நட்சத்திரம் இல்லைன்னா ஆயில்ய நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துல போயிட்டு அம்பாளுக்கு மல்லிகைப்பூ, வாசனை மலர்கள், தாழம்பூ, மறிக்கொழுந்து இதெல்லாம் கொடுத்து வணங்கி அந்த புற்றுமண்ணை கொண்டு வந்து நாம குளியல் தண்ணீரில் போட்டு குளிக்கும் பொழுது நம்மளுடைய தோல் சம்பந்தப்பட்ட பிணிகள் சரியாகும். குறிப்பா பெண்களுக்கு வந்து நிறைய மன உளைச்சலாகி கணவன் சம்பந்தப்பட்ட பிரிவுகள் அதிகமாகி வருவதில் ஏற்படக்கூடிய அந்த கருமை, அந்த மங்கு அனைத்துமே என்ன ஆகும்னா இதுல மறையும். ஸ்கின் வந்து பொலிவாகணும்னா கோமதி அம்மன் மட்டும்தான். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்திற்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, செல்ஃப் லவ்னு சொல்றோம் இல்லையா, அது உடனே வரணும்னா கோமதி அம்மனால தான் அது நமக்கு தர முடியும்.
எங்கெல்லாம் வந்து தன் அண்ணனை பக்கத்துல அம்பாள் வச்சிருக்காங்களோ அந்த ஆலயத்துல வந்து அம்பாள் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்க. உடன் பிறந்தவர் கூட. ஏன்னா உடன் பிறந்தவங்கன்றதை தாண்டி எப்பொழுதெல்லாம் அம்பிகை ஆபத்தென்று அழைக்கிறாரோ அப்போதெல்லாம் நான் வருவேன் நாராயணன் அம்பாளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாக்கு கொடுத்திருக்காங்க. அதனால தன் சக்தியால் திரட்ட முடியாததை வந்து தன் அண்ணனை வைத்து அம்பாள் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு நன்மை செய்வார். செய்வார்கள். அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, பெண் குழந்தை அதிர்ஷ்டமான குழந்தையா பிறக்கணும், எங்க வீட்டுல பெண் குழந்தை தங்கவே மாட்டேங்கிறது, அப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். மூத்த வாரிசு வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு வாழ்க்கைலாம் சொல்லுவோம். இவர்கள் எல்லாருமே அம்பாளுக்கு ஒரு தங்கத்தாலி தானம் வாங்கி கொடுத்தால் போதும். அம்பாள் கிட்ட உடனடியா நம்ம வரத்தை பெறணும்னா அவளுக்கு பிடித்தது தங்கத்தாலி. தாலி வாங்கி தானம் கொடுத்தால் அம்பாள் கேட்டதை கொடுப்பாள். அவளுக்கு விருப்பமானது தாலியும் தாழம்பூவும் குங்குமமும் தான். அதனால இதை கொடுத்த அம்பாளிடம் என்ன வேண்டினாலும் அதுல ஒரு மிகப்பெரிய பலன் உறுதியாக இருக்கிறது. இளமையில ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரே ரூமே கதின்னு கிடக்கிற எல்லா ஆண் பெண் குழந்தைகளுக்கும் இந்த அம்பிகை வந்து ஒரு பெரிய தீர்வாக இருக்கிறார். இன்றைய காலகட்டத்துல நிறைய குழந்தைங்க அப்படிதான் இருக்காங்க. அவங்க மன உளைச்சல் ஆளாகி டிப்ரெஷனுக்கு டேப்லெட் எடுக்கிறது, ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போறதுன்னு இருக்காங்க. இதனால பேரண்ட்ஸும் வந்து நிச்சயமா பாதிக்கப்படுறாங்க. இது அத்துணையும் மாறுவதற்கான வாய்ப்பு இந்த இடங்களுக்கு போனால் உண்டு. அதனால இதை அனைவருமே ஃபாலோ பண்ணுங்க, நல்ல மாற்றம் இருக்கும். இப்ப நீங்க கோமதி அம்மனை தரிசனம் சொல்லிட்டீங்க. இதற்கு ஏதாவது இத்தனை வாரங்கள் தொடர்ந்து போகணும், இந்த கிழமைகள்ல போகணும் குடும்பத்தோட அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? இப்பமா அம்பாள் வந்து டாக்டர். இப்ப நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போகும்பொழுது இத்தனை செஷன் வாங்க, இத்தனை விஷயத்த பண்ணுங்கன்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அது போல இந்த அம்பிகைய எந்த நட்சத்திரத்துல தரிசிக்கிறோமோ அதே நட்சத்திரத்துல தொடர்ந்து 7 மாதங்கள், 7 கிருத்திகைனா மாதம். 7 மாதம், ம். ரோஹிணினா அதே ரோஹிணி 7 மாதம், ஆயில்யம்னா 7 மாதம், 7 மாதம் கரெக்டா எண்டு ஸ்டேஜ் வரும்பொழுது நீங்க என்ன சங்கல்பம் வச்சீங்களோ அதை ஃபினிஷ் பண்ணிருப்பீங்க. ஸோ இது மாதிரி ஃபாலோ பண்ணலாம். ஒரு மாதத்துல 2 முறை வருமே அதே நட்சத்திரம். ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் போனால் போனால் போதும். வளர்பிறை, தேய்பிறை தேய்பிறை ஏதாவது ஒரு இதுல போகணும். போனால் தரிசனம் பண்ணால் போதும். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பழம்பெருமை ஆலயங்கள் நிறைய இருந்தாலும் கோவிலுக்கு போறோம். அந்த கோவிலோட மகத்துவமே இன்னும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. எதற்காக போகணும்? ஏன் இத்தனை வருட பழமை? ஏன் அம்பாள் நின்ற கோலத்தில் இருக்காள்? ஏன் இவளுக்கு தாலி தானம் செய்ய வேண்டும்னு நிறைய விஷயத்த வந்து ரொம்ப தெளிவா சொல்லணும்னா சுக்கிர பகவானுடைய சக்தி மண்டியிட்டு கிடக்கிற இடம். இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா சுக்கிர பகவானை தன் திருவடியில் வைத்து சுக்கிர சம்பத்துகளை அள்ளி கொடுக்கக்கூடிய திருத்தலம். அதனால அம்பாள் வந்து ஆணையிட்டால் சுக்கிர பகவான் கொட்டி தருவார் இந்த பூமி வாழ்க்கைக்கு. அதனால அனைவருமே செயல்படுத்திக்கலாம். இப்ப பொதுவா இந்த இடத்துக்கு போறவங்களுக்கு நீங்க சக்கரங்கள பத்தி நிறைய விஷயம் சொல்றீங்க. முத்ராஸ பத்தி நிறைய விஷயம் சொல்றீங்க. என்ன மாதிரி சக்கராஸ் உடம்புல பாதிக்கப்படும் பொழுது இங்க போனா நிவர்த்தி கிடைக்கும்? தோல் நோய் ஏற்பட்டாலே அது நிலபூதத்தினுடைய வெளிப்பாடு தான். நிலமும் நீரும் பாதிக்கப்பட்டாதான். ஸோ இந்த கோவில் வந்து மூலாதார சக்கரத்தின் உறைவிடமாக என்ன பண்ணுதுன்னா திகழ்கிறது. அதே போல தென்மேற்கு திசை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு தரும் கோவில். தென்மேற்கு திசை ஒருவருக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த வீட்டை சரி பண்ணணும்னா இந்த அம்பிகையை பிடித்தால் போதுமானது. இந்த அம்பிகை அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்பையும் சூழலையும் 7 மாதத்தில் உருவாக்கி தருகிறார். இந்த தென்மேற்கு பாதிப்புன்னு எப்படி நேயர்களுக்கு தெரியும் குருஜி? இப்ப என்னோட வீட்ல இந்த பிரச்சனை இருக்கு. எனக்கு தென்மேற்கு தான் பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஏதாவது 1, 2 அறிகுறிகள் புகறதுக்கு. பொதுவா வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தருக்குமே திருமணம் இல்லாமல் அகதி போல் இருக்கிறாங்கன்னா தென்மேற்கு தான். அந்த வீட்டுல குடும்பமாவே இல்லை, கணவன் மனைவியாவே இல்லைன்னா தென்மேற்கு தான். எப்பொழுதுமே ஒரு விபத்து, சண்டை, தெய்வ நம்பிக்கை இல்லாத தன்மை, அது எல்லாமே தென்மேற்கு தான். அதை தாண்டி காரணமே இல்லாத நோய்கள் இருந்து நிறைய பேர் நடக்க முடியாம படுத்திருப்பாங்க, முதுகெலும்பு உடைந்திருக்கும். இந்த மாதிரி தீர்வே தர முடியாத நோய்கள் ஒரு வீட்டில் இருக்குன்னா தென்மேற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது தான். பாதிப்புனா தென்மேற்குல டாய்லெட், தென்மேற்குல மெயின் பிரதான வாசல், தென்மேற்கு விதித்தாக்கம் இதெல்லாம் இருப்பவர்கள் இங்க செல்லலாம். நிச்சயமாக. ஏன்னா நெறைய பேருக்கு இது இருக்கும். ஆனா எனக்கு இதுதான் பாதிக்கப்பட்டிருக்கான்னு தெரியாம இருக்கும். இந்த அறிகுறிகள் நிச்சயமா ஜாதகத்த தாண்டி உடலில் இருக்கக்கூடிய இந்த மூலாதாரம் தான் நம்ம வாழ்க்கையவே நடத்துதுங்கிற ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. நேயர்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம். நம்மளோட வாழ்வியல் சிறக்கறதுக்கு நிச்சயமாக ஒரு முறை வாழ்க்கையில் கோமதி அம்மனுடைய தரிசனம் பண்றதுனால குடும்பத்துக்கே சுபீட்சம் ஏற்படும். அருமையான ஒரு பதிவு. இதே மாதிரி அடுத்த ஒரு ஆலயத்தை பத்தியும், அதுல இருக்கக்கூடிய சிறப்புகள பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் குருஜி. நன்றி. நன்றிமா. வெற்றிவேல் முருகா.